இப்போது 4ஆம் ஸ்தானத்தில் வேலை செய்யக்கூடிய முத்திரை. அற்புதன் ஈன்ற கற்பக களிறு நின்று பேசும் இடம் துரியம். துரிய மெய்ஞான நிலை இது. அப்போ இந்த நிலைக்கு போகும்போது இதை திருடி புகழ்ச்சி அப்படிங்கக்கூடியதில் இது அருள் வல்லவம் வந்து இறங்கி இறைவன் தன்னுடைய முகவரியை காட்டுமிடம் சிதம்பர விலாச பிரகாசம் அப்படிங்கிறாரு. அந்த இடத்தை காட்டக்கூடியது இந்த முத்திரையுடைய நிலம். 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று 1008 தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது. 10/2/2025 திங்கட்கிழமை காலை 7 மணிக்கு, அதாவது 5 மணிக்கு அகவல் பாராயணம் தொடங்குகின்றது. 7 மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது. அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க. 9ஆம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் தீப தரிசனத்தை பார்க்க முடியும், அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும், அருளாளர் பெருமக்களுடைய அருள் நிலைகளை உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஒவ்வொருத்தட்டிருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களா. உச்சந்தலையிலேருந்து 12 அங்குலம் மேலே இருக்கக்கூடியது துரியம் அப்படின்னு பேர். இந்த துரியத்தை பேசாத யோகிகளே கிடையாது. துரிய மெய்ஞான அற்புதன் ஈன்ற கற்பக களிரே அப்படிங்கிறாங்க அவ்வையம்மா. துரிய மெய்ஞான, இப்போ மெய்ஞானத்தை உணர்வதற்கு இந்த துரியம்தான் சால சிறந்தது. இது 4ஆம் தானம் அப்படின்னு சொல்லி திருமூலர் திருமந்திரத்தில் பேசுகிறார். வள்ளல் பெருமானார் இதையே 41வது நிலை அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ அந்த துரியங்கிறக்கூடியது உச்சந்தலைக்கு மேலே. உத்திரபோதி முத்திரை இது காளேஸ்வரம் முத்திரை கூட துரிய அனுபவத்தை பெறுவதற்கு சாலச்சிறந்த முத்திரை குழந்தைங்களா. காளேஸ்வரம் முத்திரைங்கக்கூடியது இந்த பாருங்கள், இது காளேஸ்வரம் முத்திரை. இந்த முத்திரையும் உச்சந்தலைக்கு மேலே நீங்கள் கொண்டுட்டு போய் அங்கே அப்படி வச்சுக்கணும். இதே மாதிரி உத்திரபோதி முத்திரை அப்படிங்கக்கூடியதையும் நீங்கள் தலைகீழாக உச்சந்தலைக்கு மேலே இதை வச்சுக்கணும். இதுக்கு மேலே பெறக்கூடிய அருள் அனுபவம் மிருகி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை குழந்தைங்களா. மிருகி முத்திரை, மான் முத்திரை. அது 2 கையும் இணைச்சிக்கிட்டு, 2 கை விரலையும் இணைச்சிக்கிட்டு இப்போ பாருங்கள், இது பேர் மிருகி முத்திரை அப்படின்னு பேர். ஆனால் இதை உச்சந்தலைக்கு மேலே இது மாதிரி வச்சுக்கிறேன். இதுவும் துரியத்தை இயக்குவதில் சால சிறந்த முத்திரைகள். மிருகி முத்திரை இது மாதிரி வச்சுக்கோங்க. உத்திரபோதி முத்திரை எல்லாமே நம்ம பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் சகசிரதளம் கடந்த ஒரு நிலையில் ஒரு அனுபவம் துரியம் அப்படிங்கிறதுல 4ஆம் சக்கரம் துரியம். அற்புதன் ஈன்ற கற்பக களிறு நின்று பேசும் இடம் துரியம். 4ஆம் ஸ்தானம் என்று திருமூல தேவநாயனாரால் குறிக்கப்பட்ட அந்த இது மற்ற எல்லா யோக நூல்களும் 4ஆம் பூமி 4ஆம் பூமி அப்படின்னு பேர். தூல உடல் தன்னுடைய பயணப்பாட்டை சூக்கும உடல் நோக்கி பயணித்து, சூக்கும உடல் எது வரைக்கும் நமக்கு தூல உடலுடைய நினைவு இருக்கும் அப்படின்னு சொன்னால் துரியம் 4ஆம் நிலை வரைக்கும் தான் ஸ்தூலத்தோட நிலம் இருக்கும். அதுக்கப்புறம் சூக்குமம் தான் இருக்கும். சூக்குமம் தூலத்தை விட்டு இந்த 4ஆம் தானத்தில் பிரியாது. ஆனால் தூல உடல் பற்றிய நினைவு இருக்காது. சூக்குமம் தனியாக அது இயங்கும். அது ஒரு விதமான அருள்நிலைன்னு வச்சுக்கோமே. இப்போது 4ஆம் ஸ்தானத்தில் வேலை செய்யக்கூடிய முத்திரை. இங்கே பாருங்கள், இதை நீங்கள் இப்படி வச்சுக்கிறீங்க. இங்கே 4ஆம் நிலத்தில் வேலை செய்யக்கூடியது துரிய மெய்ஞான நிலை இது. அப்போ இந்த நிலைக்கு போகும்போது இதை திருடி புகழ்ச்சி அப்படிங்கக்கூடியதில் இது அருள் வல்லவம் வந்து இறங்கி இறைவன் தன்னுடைய முகவரியை காட்டுமிடம் சிதம்பர விலாச பிரகாசம் அப்படிங்கிறாரு. அந்த இடத்தை காட்டக்கூடியது இந்த முத்திரையுடைய நிலம். இதில் நீங்கள் இதை எப்படி அப்படிங்கக்கூடியதை நீங்கள் உங்கள் அனுபவத்தில் பார்த்துக்கோங்க. இதற்கான மந்திரம் அப்படிங்கக்கூடியதில் நீங்கள் நவாக்கரியுடைய அனைத்து மந்திரங்களும் இங்கே வேலை செய்யும். இப்போ நான் உங்களுக்கு முதல் மந்திரமான க்ளீம் மட்டும் நான் அதில் வச்சு நான் சொல்கிறேன். நீங்கள் அங்கே நின்று நீங்கள் பார்த்துக்கோங்க.
க்ளீம் அப்படிங்கக்கூடியது. இது உத்திரபோதி முத்திரை அப்படிங்கக்கூடிய பெயர் போயிடுது. இந்த உத்திரபோதி முத்திரை சகசிர தளம் கடந்து துரியம் கடந்த 4ஆம் நிலையில், துரியத்தில் தான் 4ஆம் நிலை, அங்கே வேலை செய்யக்கூடியது. க்ளீம் இந்த நிலையில் என்ன அனுபவம் உங்களுக்கு கைகூடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரபஞ்சம் முழுவதும் ஓங்காரத்தின் உச்சஸ்தானம், அது ஒளிப்பிளம்பாக உங்களுக்கு கண்ணுக்கு தோற்றுவாயாக சொல்லணும்னா, நான் அந்த அனுபவத்தை ஒரு சொர்ண ரேகை என்னால் ஒரு ஓங்காரம் இருக்கதாக ஒரு பாவனை வச்சுக்கோங்க. சொர்ண ரேகை, சொர்ணத்தினால ஒரு கோடு, அதில் ஓங்காரம் இருக்குது, நடுவில் ஒரு வேல் இருக்குது. அந்த வேல் பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய அந்த அருள் வல்லபத்தை அந்த வேல் உங்கள் கூர்த்த மெய்ஞானம் கொண்டு உணர்வார்தம் கருத்தின் நோக்கரிய நோக்க அப்படிங்கிறார். அந்த மெய்ஞானம் கொண்டு உணர்பவர்கள் கருத்துக்குள்ளே நின்று அது உங்களுக்கு உச்சந்தலையை நோக்கி இழுத்து வருது. ஒரு அற்புதமான அருள் வல்லபத்தை செய்கின்றது இது அப்படிங்கிறது வரைக்கும் வச்சுக்கோங்க குழந்தைங்களா. இது என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியோனம். இது மட்டும்தானாம்மா இது அப்படின்னா எப்படிம்மா? கடல் பரப்பை அளந்துடலாம், மலை பரப்பை அளந்துடலாம், மணல் பரப்பை அளந்துடலாம், எண்ணெய் பரப்பையும் சிந்தனை பரப்பையும் அளக்க முடியுமா? அதுக்கு எந்த மீட்டர் கொண்டு அளப்பீங்க? நிறைய நானும் டெக்னாலஜி வந்த பிறகு இவைகளெல்லாம் அளந்துடுறாங்க. அவன் அளப்பதற்கு அறியவன், அந்த இறைவனுடைய திருநாமத்தில் ஒன்று அளப்பதற்கு அறியவன் அப்படின்னு. அளப்பதற்கரிய ஆற்றலை இந்த திருண்டு உடம்புக்குள்ளே நம்மளை கொண்டுட்டு வரும்படியான ஒரு கருணையை மெய்ஞானிகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அளப்பதற்கரிய ஆற்றலை திருண்டு ஒரு உடலுக்குள்ளே கொண்டுட்டு வரா மாதிரி. அவன் நீள அகலம் காண முடியாதவன், அவனுடைய பரப்பு உயரம் காண முடியாது, எல்லை காண முடியாது. அது தன்னை குறுக்கி கொண்டு இந்த உடலுக்குள்ளே ஓங்கார வடிவாக ஒரு வேலாயுதமாக கூர்த்த மெய்ஞானம் கொண்டு யாரெல்லாம் தர்க்கவாதம் குதர்க்கவாதம், அதை பேசுகிறது இதை பேசுகிறது, வம்பு பேசுகிறது, ஊர் நடப்பு, அதோடு கூட இதை தொட்டுக்க ஒரு ஊர்கா மாதிரி வச்சுக்கிறது. அப்போ இதனுடைய பூரணத்துவம் நமக்கு உணர முடியாது கண்ணா. ஆனால் இறைவன் என்ன பெருங்கருணையாளன் பாருங்கள். அவன் என்ன பண்ணுறான்? போ, இந்த குழந்தை இதனால் செய்த இந்த கலிகாலத்தில் அப்படின்னு அவன் நமக்கு கொஞ்சம் 15 மார்க் எடுத்தால் கூட போதும் குழந்தைங்களா, நம்மளை பாஸ் பண்ணி விட்டுருவான். இந்த பிறவி துன்பத்திலேருந்து இன்னொருக்கு ஒரு தாய் வயிற்றில் போய் இப்படி கற்பனையே பண்ண முடியல குழந்தைங்களா. இன்னொரு தாய் வயிற்றில் போய் குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் மலை பக்கம், இந்த பக்கம் மூத்திர பக்கம், இந்த பக்கம் ஜாடராக்கினி, ஐயோ அதிலேருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு சாலச்சிறந்த அமைப்பு இது இவைகள். நீங்கள் அதுக்காண்டி யாரும் தீர திறந்துட்டு வரணுன்னெல்லாம் நம்ம அருளாளர்கள் சொல்லலை கண்ணு. வையத்துள் வாழ்வாங்கு வாழுங்க, அது வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்புறம் யான் எனதென்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் மேலாம் நெறிவுகுவான். வானோர்க்கும் மேலே நினை யான் எனதோடு வாழாதீங்க. இப்போ நெறியாக கோல் சொல்லாதீங்க, குசும் சொல்லாதீங்க, அதாவது அழுக்காறு அவாவைகள் இன்னாச்சொல், இது நீங்கள் வாழுங்க. இதுதான் அறம். நீங்கள் அறம்படி நில்லுங்க. எது? அழுக்காறு அவாவைகள் இன்னாச்சொல். அறம் செஞ்சுட்டோம்மா அப்படி வந்துடலாம். நான் யாரையும் வெடுக்குன்னு சொல்ல மாட்டேம்மா, நான் யார் மேலேயும் வெளுக்காரு பொறாமப்பட மாட்டேம்மா, இவனுக்கு இதுவா நான் நினைக்கவே மாட்டேம்மா, எனக்கு எது என் ஊழ்வினை எனக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்படி வாழ்ந்தீங்கன்னா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் நீங்கள் வைக்கப்படுவீங்க. அது சரி. ஆனாலும் மீண்டும் வரணும். புண்ணிய பலன் நீச்சுன்னா மீண்டும் வரணும். மீண்டு வாரா நெறி அருள்பவன். அவங்க அங்கே போனோம், அங்கே இன்னொரு வேலை இருக்கும் மக்களா. அது யான் எனது எண்ணியை பார்த்து சொல்லிட்டாமோ, இவன் எண்ணியை பார்த்து சொல்லிட்டான்.
என்னையா இருக்குது? ரத்தஸ்தி மாமிசனாலான பிண்டம் தானே இதில், என்னையை பார்த்து சொல்கிற என்னையா இருக்குது? அப்படி எல்லாத்தையும் அந்த உயிரோட இயல்பு தள்ளு அப்படி போனோன்னா மேலாம் நெறி நமக்கு இனிமேல் பிறக்க மாட்டோம் குழந்தைங்களா. இறைவனுடைய மீண்டு வாரா வழி அருள்பவன் அப்படின்னு அவனுடைய திருவடியை பிடிச்சிக்கலாம். சரியா? இப்போ உங்களுக்கு நான் சக்கர ஆற்றல் மூலமாக, மந்திர ஆற்றல் மூலமாக பேரண்ட நாயகனை நம்ம உடம்புக்குள்ளே எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி பேசணும்.